நாளில் கூட உங்களோடு கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் அதன் 3வது வசனம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒரு 2-3 நாட்களாக கொஞ்சம் சோர்வின் நடுவில் இருந்தபோது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இருதயத்தை தேற்றினார். அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். நன்றாய் கவனியுங்கள். பலவீனம் வருகிறது, சரீரத்தில் பலவீனம் வருகிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். காயங்கள் 2 விதத்தில் நம்ம பிரிக்க முடியும். காயங்களை 2 விதத்தில் பிடிக்க முடியும். ஒன்று, சரீரத்தில் காயம் வருகிறது. சரீரத்தில் நமக்கு எல்லாருக்கும் காயம் வரும். ஒன்று கீழே விழுந்தா காயம் வரும், இல்லைன்னா யாராவது அடித்தா காயம் வரும். அல்லேலூயா, ஆமென். காயங்கள் வருவது உண்டு. ஆனால் நன்றாய் கவனிங்கள், 2வது ஒரு காயம் இருக்கிறது. அதுதான் இருதயத்தில் ஏற்படுத்துகிற ஒரு காயம். அல்லேலூயா. இருதயத்தில் ஒரு காயம் உண்டாகிறது. நன்றாய் கவனிங்கள். திருவள்ளுவரே ஒரு குறள் சொல்லுகிறார், தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடையா வடுவா வடு. அல்லேலூயா. அப்ப நன்றாய் கவனிங்க. தீயினால் சுட்ட புண்ணு கூட என்ன செஞ்சிடும்? ஆறிடும். ஆனால் நாவினால் சுட்ட புண்ணு என்ன செய்யாது? ஆறாது. அப்ப நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை அவர் என்ன செய்கிறார்? கட்டுகிறார். அப்ப நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆராதனைக்குள்ளாடி வந்திருக்கிறதான நீங்களும் நானும் நன்றாய் கவனிங்கள், ஏதோ ஒரு காயத்தினால நம்ம காணப்படலாம். ஒருவேளை இருதயத்தில் யாரோ ஒரு நபர் நிமித்தமாக, இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நமக்கு நடக்காததுனால ஒரு காயத்து நிமித்தமாக நாங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் வாசிங்க பாருங்களேன், இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். சங்கீதம் 102வது சங்கீதத்தை எல்லாரும் திருப்புங்க பார்க்கலாம். சங்கீதம் 102 அதன் 4வது வசனத்தை வாசிங்க. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்து என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே, இருதயத்தில் ஒரு காயம் வந்து விட்டது என்றால், இருதயத்தில் நம்ம ஒரு சோறு வந்து விட்டது என்றால், நன்றாய் கவனிங்க, நம்மளால சாப்பிடக்கூட முடியாது. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்து 4வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். அப்போ நன்றாய் கவனிங்க, இந்த சரீரத்தில் ஒரு காயம் ஏற்பட்டு நல்லா சாப்பிடுவோம். நல்லா என்ன செய்விடும்? சாப்பிடுவோம். இல்லை மாத்திரையை போடணும், என்ன செய்ய? சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நன்றாய் கவனிங்க, இந்த சரீரத்துக்கு தேவை சாப்பாடு. ஆனால் ஆத்மாவானதில் ஒரு காயம் வந்துட்டா, இருதயத்தில் ஒரு காயம் வந்துட்டுன்னா நமக்கு சாப்பாடு வராது. ஆமென், அல்லேலூயா. சாப்பிட மனசு இருக்காது. ஸோ நன்றாய் கவனிங்க எனக்கு பிரியமானவர்களே, அதான் இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், என் போஜனத்தை நானே செஞ்சேன், மறந்தேன், புசிக்க மறந்தேன். காரணம், என் வேதனை அவ்வளவு பெருசா இருக்குதுப்பா, என் வேதனை அவ்வளவு கொடிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேதனைகளை மாற்றுகிறவர், இந்த வேதனைகளை நம்மளுக்கு இருதயத்தில் இருக்கிற காயங்களை கட்டுகிறவர் ஒருவர் மாத்திரமே. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 147:3 சொல்லுகிறார், இருதயத்தை நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். காயங்களை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். ஆமாம், ஒரு ஆண்டவரை தேடுகிற ஒரு பிள்ளையினுடைய காயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டுகிறார். ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதான ஜனங்களுடைய இருதயத்தின் காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். அதே இது ஆண்டவரை அறியாத ஒரு வேறுள்ள மனிதன், ஆண்டவரை நோக்கி பார்க்காத ஒரு மனிதன், அவனுடைய இருதயத்தில் காயம் ஆயிட்டு அப்படின்னாச்சுன்னா அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, சில ஆட்களை பார்த்தீங்கன்னா காயப்பட்டாலும் சரி காயப்படாட்டாலும் சரி 24 மணி நேரம் வடக்கங்குளத்துக்கு போகிற வழியில் இருக்கிற அந்த குவார்டர் ஷாப்பில் தான் செய்வாங்க. ஆமாம், நிற்பாங்க. அல்லேலூயா. சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ நன்றாய் கவனிங்கள், கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு 1008 கஷ்டம், குடித்தா மட்டும் கஷ்டம் செஞ்சிடும், தீந்துருமா? குடித்தா கஷ்டம் தீந்துருமா? தீராது.
அல்லேலூயா, ஆமென். அப்போ நன்றாய் கவனிங்க எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன்ப்பா, உங்கள் காயங்களை நான் கட்டுறேன் அப்படிங்கிறார். உங்கள் இருதயத்தில் 1000 காயங்கள் இருக்கலாம், 1000 வேதனைகள் இருக்கலாம். நம்ம சோர்வடையும் போது கர்த்தர் வார்த்தைகளினால, வசனத்தினால நம்மளை தேற்றுகிறவராக காணப்படுகிறார். அப்போ அவர் நம்மளை தேற்றுகிறார். நீங்கள் சங்கீதம் 25:17 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் வேகமாக திருப்புங்க. சங்கீதம் 25:17. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே, அதை நல்லா பாருங்க பார்க்கலாம். 25 எல்லாரும் எடுங்க. 25:17 எல்லாரும் திருப்புங்க. அது அழகா சொல்ல, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. ஆண்டவரே, என் இருதயத்தின் வேதனைகள் பெருகி இருக்கிறது, என் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என்னால் இதுக்கு மேலே ஒரு அடி எடுக்க முடியல, என்னால் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியல அப்படி சொல்லிக்கிட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க 17வது வசனத்திலேயே, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடு. என் பிரச்சனைகளுக்கு, என் பாடுகளுக்கு, என் உபத்திரவங்களுக்கு, என் நிந்தனைகளுக்கு, என் அவமானங்களுக்கு, என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இருதயத்தில் வேதனைகள் எல்லாருக்கும் உண்டு, இருதயத்தில் காயங்கள் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் இருக்கு. மனுஷனாய் பிறந்தால் எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு காயம், மனிதனாய் பிறந்தால் எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படும். மனிதனாய் பிறந்தால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியம், சூழ்நிலைகள் வரும்போது, ஒரு பாடுகள், ஒரு உபத்திரவங்கள் வரும்போது இருதயம் காயப்படுகிறது. அந்த காயத்தின் நிமித்தமாக மனம் சோர்ந்து தளர்ந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்றால் நன்றாய் கவனிங்கள் என பிரியமானவர்களே, இருதயம் நொறுக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, என் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது, என் வியாகுலங்களை நீக்கி என்னை குணமாக்கும் சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேறு, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேறு. ஆமென். ஒன்று அவங்க சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ஒன்று வாழ்க்கையை மாய்த்து கொள்வார்கள். ஆமென். இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆமென். வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை மாற்றி விடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான ஒரு தகப்பனார் ஒன்று மரித்து போனார். அன்றாய் கவனிங்க, அவருக்கு வயல், தோட்டம், துறவு எல்லாமே நிறைய உண்டு, நிறைய இருக்குது. மாடெல்லாம் வச்சுருந்தார், மாடு அதெல்லாம் வச்சுருந்தார். குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளாடி பிள்ளைகள், மருமகள், ஸோ பிரச்சனைகள், மகள்கள் உண்டு, மருமகன் மகள், ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால அவர் என்ன பண்ணார்னா, எப்போவுமே தோட்டத்துக்கெல்லாம் போகிறதெல்லாம் வழக்கம். அங்கே போய் என்ன செஞ்சாருன்னா, போகும்போது இந்த தாவரங்களுக்கு அடிக்கிற அந்த மருந்துகளை வாங்கிட்டு போய் அங்கே போய் கலக்கி அவன் குடிச்சிட்டு படுத்துட்டார். அல்லேலூயா. என்னத்தை நம்ம செஞ்சாலும் சரி இருதயத்தின் காயங்கள் ஆறாது. அல்லேலூயா. ஏன்னா அதை ஆற்றுகிறவர் தேவன் மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், எத்தனையோ காயங்கள் இருக்கலாங்க. வேத வசனம் என்ன சொல்லுது? அவன் காயங்களை ஆற்றுகிறவர், உன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறவரே நான் தான்பா அப்படிங்கிறார். சரீரத்துக்கு நீங்கள் நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்கிறது. சரீரத்தில் ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னாச்சுன்னா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியே போக மாட்டாங்க, பச்சை இலையில் அரைச்சி என்ன செஞ்சுருவாங்க, வச்சு கட்டிட்டு போயிடுவாங்க. சில ஆட்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கிற பேராசிட்டமால் மாத்திரையை இடிச்சு என்ன செஞ்சுருவாங்க, பொடி மாதிரி போட்டு போயிடுவாங்க, அது ஆயிரும். அதனால் இருதயத்தில் இருக்கிற காயத்தை நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் சரி ஆறாது. ஸோ நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் நம்முடைய காயங்கள், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கிரியைகளை மாற்றணும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நன்றாக கவனிங்க பிரியமானவர்களே. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒருவர் உண்டு. அந்த சகோதரிக்கு திருமணமாகி சில வருடங்கள் ஆனது, குழந்தைகள் கிடையாது. குழந்தை இல்லாததுனால அவருடைய மாமியார், அவருடைய கணவனார், அவருடைய உறவினர்கள் எல்லாருமே வார்த்தைகளினால காயப்படுத்த ஆரம்பித்தார்கள். தினம் தினம் காயம், தினம் தினம் வேதனை, தினம் தினம் காயப்படுத்த ஆரம்பித்தார்கள்.
அவர்கள் நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு நெருக்கத்தின் நடுவில் இருக்க ஆரம்பித்தார்கள். ஒரு முறை கணவனார் இடத்துல போய் என்னை இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்ட உடனே, ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரி, நன்றாய் கவனிங்க, சண்டை போட்ட உடனே கணவனார் சொன்னார், ஆமாம் நீ இருக்கிறதுக்கு செத்து போ, நீ இருக்கிறதுக்கு செத்து போயிரு, நீ வாழாத, என் கூட உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், திட்டிட்டு போயிட்டார். இந்த சகோதரிக்கு அது கூட கொஞ்சம் கூட காயமாயிட்டு இல்லையா, கூட கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, காயமாயிட்டு. ஒன்று எனக்கு குழந்தை இல்லை, அதனால என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க என்னை காயப்படுத்துகிறாங்க. சரி, கணவனாச்சு எனக்கு ஆறுதலாக இருப்பார்னு பார்த்தாச்சுன்னா அவரும் என்னை காயப்படுத்துகிறாரு, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை காயப்படுத்துகிறாரு, இப்போ என்னை செத்து போன்னு சொல்லி என்னை ஏசுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை வந்த உடனே இந்த சகோதரி ஒரு தீர்மானம் எடுத்தாள். என்ன தீர்மானம்னா, இனி நம்ம வாழக்கூடாது, இனி நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது, இனி தற்கொலை பண்ணி நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக கடைக்கு போனாங்க. நல்ல கயிறில் ஒரு கயிறு என்ன செஞ்சாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. நன்றாக கவனிங்க, தற்கொலைக்கு முன்பதாக எழுத வேண்டிய கடிதாசியெல்லாம் என்ன செஞ்சாங்க, எழுதுனாங்க. இப்போவும் அவங்க அதை லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த போகிற இடத்துலலாம் சொல்கிறதுக்காக அந்த கடிதாசியை லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நல்லா கவனிங்க, நடந்த சம்பவத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்லை கடிதாசி நான் எழுதி இந்த நான் சாக போகிறேன், என்னுடைய சாவிற்கு யாரும் காரணம் கிடையாது, என்னுடைய இருதயத்தின் காரியத்தினால இருதயத்தில் காணப்படுகிற வேதனையினால் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, எழுதி வைத்து விட்டு தற்கொலைக்கு நேராக போயிட்டாங்க. அப்போ கதவெல்லாம் அடைச்சாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அம்மாட்டெல்லாம் பேசியாச்சு, அப்பாட்டெல்லாம் பேசியாச்சு, எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு சாகிறதுக்கு முன்பதாக என்ன செய்கிறாங்க, எல்லாம் எடுத்து போட்டு கயிறுலாம் கட்டி என்ன சூழ்நிலையில் சாகிறதுக்கு தலையை கொண்டு உள்ளே போடும்போது இந்த ஒரு பேப்பர் துண்டு வந்து கதவுக்கு இடுக்கு இடையோடி உள்ளே ஒன்று பொத்துன்னு உழுது. நன்றாக கவனிங்க, கதவுக்கு இடையோடி உள்ளே வந்து பொத்துன்னு விழுந்த உடனே அந்த பேப்பர் துண்டை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதில் போட்டிருக்குது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை தான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு போட்டது மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே இறங்கி அந்த பேப்பரை எடுக்கிறாங்க. எடுத்து திறந்து பார்க்குறாங்க, அது ஒரு ட்ராக்ஸ். சரியா, அந்த ட்ராக்ஸை படிக்க ஆரம்பித்தாங்க. உட்கார்ந்து படித்தாங்க. உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு அதை வச்சு ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்க. போதகர் இடத்துல ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படி சூழ்நிலைகள் எனக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே எனக்கு உதவி செய்வாரான்னு கேட்ட உடனே, உங்களுக்கு உதவி செய்வாருமா, நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்ன உடனே இவர் வீட்டில் போய் ஜோம் பண்ண ஆரம்பித்தார். கணவனார் வருவார். கணவனார் வந்து பார்த்துட்டு சொல்லுவார், நீ யாரை தேடினாலும் சரி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவார், போயிடுவார். நன்றாக கவனிங்க, சில மாதங்கள் சில காலங்கள் ஆனது, அவர்கள் கற்பம் தரித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. கற்பம் தரித்தார்கள். கணவனாருக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது. கணவனாருக்கு என்ன செய்ய முடியாது, ஆச்சரியம் தாங்க முடியாது. நன்றாக கவனிங்க, அவர் ஆச்சரியம் தாங்க முடியாமல் இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்ட உடனே, இது இப்படி தான், நான் இப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், இந்த வசனம் வந்த ட்ராக்ஸை மாத்திரம் வச்சு நான் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே கணவனார் வா வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு நேராக பைக்கில் ஏற்றி நேராக என்ன செஞ்சார், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் இப்படி என் மனைவி கன்சீவ் ஆகிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு 2 பேரும் ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு கடந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 2 ஆண் குழந்தைகள், 2 குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஸோ நன்றாக கவனிங்க, அப்போது அன்னைக்கு இருதயம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் பிடித்து கொண்டபடினால கர்த்தர் என்ன செஞ்சார், அவர்களுடைய தேவைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, இன்றைக்கி ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்களையும் நான் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஆற்றப் போகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி நம்முடைய காயங்களை ஆற்றுவார், எப்படியெல்லாம் நம்ம காயங்களை ஆற்றுவார், வேகமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதம், கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கிறீர், அவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். முதலாவது கர்த்தர் வேண்டுதல்களை கேட்டு நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் எப்படிப்பா என்னுடைய காயங்களை ஆற்றுகிறார்னா, யார் யார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யார் யார் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்களோ, யார் யார் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என்னுடைய இருதயத்தின் காயங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, அவர்களுடைய இருதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, இருதயத்தில் காயங்கள் அநேகமாக இருக்கலாம். இருதயத்தில் வேதனைகள் வந்த உடனே நம்ம முதலாவது தேவனை மறந்து விடுகிறோம். முதலாவது யாரை மறந்து விடுகிறோம்? தேவனை மறந்து விடுகிறோம். ஆனால் இருதயத்தில் ஒரு சஞ்சலம், இருதயத்தில் ஒரு வேதனை, இருதயத்தில் ஒரு துக்கம், இருதயத்தில் ஒரு அவமானம், இருதயத்தில் ஒரு நிந்தனை வந்த உடனே நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனை தேடும்போது, ஆண்டவரே என் பிரச்சனை இப்படி இருக்குது, என் பாடு இப்படி இருக்கிறது, என்னுடைய துக்கம் இப்படி இருக்கிறது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. என்ன காரியமாக இருக்கட்டும், இருதயத்தில் வியாகுலங்களாக இருக்கட்டும், துக்கங்களாக இருக்கட்டும், எப்போ கர்த்தரை உண்மையாய் நோக்கி பார்க்கிறோமோ, எப்போ கர்த்தரை உண்மையாய் தேடுகிறோம், ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் சமூகத்தில் வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோமோ, அப்போ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் வந்து சொன்னாலும் சரி, யார் வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் அதை இருதயத்தில் ஏற்றுக்கிடவே கூடாது. கர்த்தர் எனக்கு உதவி செய்வாருங்கிறதால சிந்தனை மாத்திரம் வரணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். இனி மரிச்சு போவா என்கிறதான சூழ்நிலை வந்து விட்டது. மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஊழியக்காரர் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பார்த்து விட்டு சொல்லுகிறார், ஜெபம் பண்ணி சொல்லுகிறார், எப்பா நீ காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய, ஒழுங்குபடுத்து, நீ எல்லாத்தையும் என்ன செய்ய, ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய், நீ என்ன செய்ய போகிறாய், மரித்து போகிறாய், உன் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்ய, சொல்லிவிடுன்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் கிளம்புகிறார். நாம இருந்தா என்ன செய்வோம்? நாம இருந்தா என்ன செய்வோம்? இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரரா, இவருக்கு வாயில நல்ல வார்த்தை என்ன செய்ய மாட்டேங்க, வர மாட்டேங்க, செத்து போவேன்னு சொல்றாரு, இதுக்காகவா இவரை நம்ம ஜெபம் பண்ண கூப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சுவோம். ஊழியக்காரரை என்ன செய்வோம், புகழ் மலையில நினைச்சிருப்போம். அல்லேலூயா. அப்படிதானே? ஆனா எசேக்கியா ராஜா அடுத்த செய்த ஒரு காரியத்தை பாருங்க. அவர் சுவர்புறமாய் திரும்பி உண்டு, ஆ கர்த்தாவே உமக்கு முன்பதாக மன உத்தமமாயும் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறேனே, ஏன் கர்த்தாவே என் வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு பாடு, ஏன் இப்படி ஒரு மரணம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்தான். கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லிக்கிட்டு வாசலின் நடையை தாண்டல, கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவுக்கு உண்டாகி வேதம் சொல்லுகிறது, நீ எசேக்கியாவிடத்துல போய் சொல்லு, இனியும் எத்தனை வருஷம், 15 வருஷம், 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுத்தேன்னு போய் சொல்லு அப்படிங்கிறார். ஆமென். எத்தனை வருஷங்க? 15 வருஷம். அதற்கு பின்பதாக தான் அவருக்கு பிள்ளையெல்லாம் பிறக்குது. ஸோ நன்றாய் கவனிங்க. அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் காயங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. வேதத்தில் அதே மாதிரி அன்னாள் என்கிறதான ஒரு சகோதரியை குறித்து நமக்கு தெரியும். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறார். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவளுக்கு இறங்கி அவளுடைய துக்கத்தை மாற்றி கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். அப்போ நம்ம எப்போ கர்த்தரை தேடுகிறோமோ அப்போ தான் கர்த்தர் நமக்கு உதவுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா, நம்ம எப்போ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கோமோ அப்போ தான் அவர் நமக்கு இறங்குவார். இல்லை ஆண்டவர் எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும் அப்படின்னா நம்ம எல்லா இடத்தும் நம்ம அப்படி போனோம்னா உடனே ஆண்டவர் செய்வார், ஒரு காரியத்தை செய்வார். சரி போ போ போ. நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே இருக்கச்சுன்னா எங்கே போகிற கேப்பமாலாம் இல்லையா, ஏய் நீ எவ்வளோ தூரம் போவ, எங்கே போவ, திரும்பி ராத்திரி என்ன செய்யணும், படுக்கிறதுக்கு வீட்டில் தான் வரணும், எத்தனை நாள் கழிச்சுனாலும் வீட்டில் தான் செய்யணும், சாப்பிட வந்து ஆகணும், சொல்லுவோமா இல்லையா? அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா, நம்ம அப்படி சுற்றி போகும்போது உடனே பிடிச்சி ஏய் இங்கே வா உட்கார் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அப்படிலாம் சொல்ல மாட்டார். என்ன செய்வார், விட்டுருவார், போ. அப்புறம் என்ன செய்வோம், வந்து உட்காந்து என் இதயத்தின் காயத்தை. அல்லேலூயா. அதான் ஃபர்ஸ்டே என்ன செய்ய மாட்டோம். ஒரு உபத்திரம் வரும்போது ஃபர்ஸ்டே கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம், தேட மாட்டோம். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, முதலாவது கர்த்தரிடத்தில் வேண்டுதல்களை வைக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை முதலாவது என்ன செய்யணும், தேடணும். அப்பதான் கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இதயத்தின் காயத்தை கர்த்தர் ஆற்றணுமானா முதலாவது கர்த்தரை தேடு. ஆமென். முதலாவது கர்த்தரிடத்தில் வேண்டுதல்களை வை. எங்க வேண்டுதல்களை வைக்கணும், எங்க வைக்கணும், கர்த்தரிடத்தில் வைக்கணும். அல்லேலூயா.
கர்த்தரிடத்தில் வேண்டுதல் வைக்கணும். சரி, 2வது வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம், சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அல்லேலூயா. 2வது கர்த்தர் எப்படி இருதயத்தின் காயத்தை ஆற்றுகிறார் என்றால், முதலாவது நம்முடைய வேண்டுதல்களை பார்த்து கர்த்தர் காயத்தை ஆற்றுகிறார். 2வது கர்த்தர் எப்படி ஆற்றுகிறார்னா, நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பொதுவாட்டே நாங்கள் பார்க்கும்போது, மனுஷங்க பார்க்கும்போது, நம்ம எல்லாருமே பார்க்கும்போது நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? முகத்தை தான் பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. நம்ம மேலே கோபமாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம்? அடிச்சிருப்போம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எங்கே பார்க்குறாரா? இருதயத்தை பார்க்குறார். நமக்கு மட்டும் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குற ஒரு ஞானத்தை வெளிப்பாடை கொடுத்துருந்தார் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நன்றாக. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்முடைய இருதயத்தை பரிசோதி பார்க்கிறார். எதுக்கு பரிசோதித்து பார்க்கிறார்னா, நான் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றக்கூடாதபடிக்கு நம்மிடத்தில் ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி பரிசோதித்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரிசோதிக்கிறார். இன்னைக்கு நமக்கு வயிறு வலின்னு வச்சுக்கிடுங்க. வயிறு வலி, நல்ல வயிறு வலி, நல்ல பெயின். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். என்ன செய்வாங்க? முதலாவது என்ன செய்வாங்க? ஆமாம், செல்ல ஹாஸ்பிட்டல் போனோன்னா உடனே என்ன செய்வாங்க? தொட்டு பார்த்துட்டு கேஸ்ட்ரிக் உள்ள ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி கேஸ்ட்ரிக் மாதிரி தந்து விட்ருவாங்க. ஆமாம், அடுத்து சொல்லுவாங்க, எப்போ உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாது, நம்ம மாத்திரை தாரேன் 3 நாள் ஆச்சு, உனக்கு வலி குறையலை, அப்போ இது என்ன ப்ராப்ளம் சொல்லி என்ன செஞ்சுருவோம்? ஒரு ஸ்கேனை பண்ணி பார்த்துருவோம். ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ஸ்கேன்லேயும் ப்ராப்ளம் தெரியலை. அடுத்தது என்ன செய்வாங்க? உள்ளாடி எண்டோஸ்கோப்பி விட்டு பார்ப்பாங்க. உள்ள என்ன செய்யணும்? வாய் வெளியாட்டி என்ன செய்வாங்க? ஒரு கேமராவை அனுப்பி டிவியில் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம உள்ள என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு, குடலெல்லாம் வெந்திருக்குதா, சரியான இடத்துல சரியானபடி இருக்குதா அப்படின்னு செய்வாங்க. உள்ள கேமரா விட்டு என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அப்புறம் குடல் புண்ணு, வயிற்று புண்ணுனாலதையா உனக்கு இந்த பிரச்சனை, இந்த மாத்திரை எப்படி. ஏன்னா ஒரு டாக்டரே நமக்கு மருந்து தர்றதுக்கு என்ன செய்கிறார்? நம்மளை பரிசோதித்து என்ன செய்கிறார்? மருந்து தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதே போல தான், எப்பா நீ காயங்கள்லாம் சரிதான், இது யாரால வந்த காயம் சொல்லி நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்த்து நமக்கு காயத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா காயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறதே யாராக தான் இருப்போம். அப்போ முதலாவது வேண்டுதல்கள் வைக்கும்போது கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார். 2வது நம்ம பார்க்கும்போது பரிசோதித்து காயங்களை கட்டுகிறார். ஆதாம் ஏவாள் என்கிறதான ஃபேமிலியை பற்றி நமக்கு நன்றாய் தெரியும். 2 பேர்த்தையும் ஆண்டவர் உலாவினார். ஆமென், அல்லேலூயா. 2 பேர்த்தையும் சாயந்தரம் ஆயாச்சுன்னா என்ன செய்கிறார்? பேசுகிறார். வசனத்தை வாசிக்க முடியாது, வசனத்தை வாசித்தா டைம் போயிடும். ஆமென், யாருக்கு டைம் போயிடுச்சு, அதனால் வசனத்தை வாசிக்கல, வேகமான சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க. அவர் என்ன செய்கிறார்? அவர்களோடு பேசுகிறார், எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கனிகளை அவர்கள் புசித்தார்கள். ஆமென், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கனியை செஞ்சுட்டாங்க, புசிச்சுட்டாங்க. நீ புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை என்ன ரசிச்சிட்டார்? புசிச்சிட்டாங்க. இப்போ ஆதாம் ஏவாள் இந்த கனியை புசிச்சாங்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் ஆண்டவர் நினச்சிக்கிறாரு, எப்பவும் வர்றது மாதிரி வருகிறார். அல்லேலூயா. எப்பவும் வருகிறது மாதிரி நினச்சிக்கிறாரு, வருகிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து ஆண்டவர் ஆற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. 3வது எப்படி இருதயத்தை கர்த்தர் ஆற்றுகிறார்? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119:58. சங்கீதம் 119:58. உம்முடைய வாக்கின்படி எனக்கு இறங்கும். அல்லேலூயா. 2வது எப்படி இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறார்னா, சங்கீதக்காரனுக்கு தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன், உம்முடைய வசனத்தின்படி என்ன செய்யும்? ஆற்று. அப்ப நன்றாக கவனிங்க. வசனத்தை வைத்து வாக்கின்படி என்றால் வேத வசனம், வேத வசனத்தை கொண்டு நம்மளுடைய இருதயத்தை ஆற்றுகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நன்றாக கவனிங்களேன் பிரியமானவர்களே. நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே வசனம் தான். சங்கீதம் 147:7 வாசிங்க. வசனத்தை வைத்து எப்படி ஆற்றுகிறார்? 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இப்போ இது ஒரு வாக்கு. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். எப்பா நான் என்ன செய்கிறேன்? காயங்களை கட்டுகிறேன், உன் இருதயத்தின் நொறுங்குண்ட இருதயத்தின் காயங்களை கட்டுகிறேன் அப்படிங்கிறார். சரிதான். ஆனால் நன்றாய் கவனிங்கள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசத்தோடு சுதந்திரித்து கொண்டு நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவர் வார்த்தைகள் சொன்னதை வைத்து அவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதான் ஒரு வசனம் இருக்குது, சொன்னதை செய்யும் அளவு நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். எப்போ கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். அப்போ நன்றாய் கவனிங்க. முதலாவது இருதயத்தை ஆற்றுகிறது கர்த்தர் எப்படி ஆற்றுகிறார்னா, நம்மளுடைய இருதயத்தை நம்முடைய வேண்டுதல்களை வைத்து கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆற்றுகிறார். ரெண்டாவது பரிசோதித்து ஆற்றுகிறார். மூன்றாவது வேத வசனத்தை வைத்து கர்த்தர் ஆற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இப்படியெல்லாம் கர்த்தர் செய்கிறார். நம்முடைய இருதயத்தில் காயங்கள் இருக்கலாம், கர்த்தர் ஆற்றுகிறார். இருதயத்தில் நொறுங்குண்ட இருதயத்தினுடைய குணமாக்குகிறார். இவ்வளவும் கர்த்தர் செய்கிறார். சரி, நம்ம இடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? என் இருதயத்தின் காயங்களை அவர் ஆற்றணுமானா கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாக 1-2 வசனங்களை வாசித்து முடித்து விடலாம். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 112:7. பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் இருதயத்தை ஆற்ற வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தரை நம்பணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யணுங்க? மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆனா கர்த்தரை நம்புகிறோமா? ஒரு பாடு, ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தரை நம்புகிறோமா, இல்லை யாரை தேடுகிறோம்? அதான் ரொம்ப முக்கியம். நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே. கர்த்தரை நம்புகிறவனுக்கு கர்த்தர் இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறார். அல்லேலூயா. நம்பணும். பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வரும்போது நம்ம சொல்லணும், என் இருதயத்தின் காயத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆற்றுவார். என் இருதயத்தின் காயங்களை கர்த்தர் நிச்சயவார், கட்டுவார். அவர் என்னுடைய இருதயத்தின் காயங்களை மாற்றுவார் என்கிறதான வார்த்தைகளை சொல்லி அவரை மாத்திரம் நம்பி இருக்க பிடிச்சுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம எப்படி நம்புகிறோம் அதான் ரொம்ப முக்கியம். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளத்தையும் நம்புவாங்க ஆண்டவரை. 10 நாள் நான் கர்த்தரை நம்பி இருக்க பிடிக்கும், ஆண்டவரை உதவி செய்யும். 11ஆவது நாள் சொல்லுவாங்க, என்ன செய்ய, ஆண்டவரை தேடி ஒன்றும் நடக்கலை. அந்த நம்பிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமென். அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம முதலாவது கர்த்தரை நம்பணும், இருக பிடிச்சிக்கணும். கர்த்தரை நான் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும்னு சொல்லி. ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 119:2 வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான். எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன் கர்த்தரை நம்புங்க. ரெண்டாவது சொல்லுகிறேன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரணும்? நான் கர்த்தர் ஆராதிக்க போகிறேன், கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுவார், என்னோடு கூட பேசுவார் அப்படிங்கிறதான இருதயத்தோடு அங்கிருந்து வரணும். முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? வரணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னா முழு இருதயத்தோடு. முதலாவது நன்றாக கவனிங்க. பாடல் ஆராதனை என்பது கர்த்தருக்கு நாம செலுத்துறது. எத்தனை மணிக்கு அப்போ வரணும்? சில ஆட்கள், சில நேரங்கள் பரவாயில்ல, சில நாட்கள் பரவாயில்ல. சிலர் என்ன செய்வாங்கன்னா, பாட்டு ஆராதனையெல்லாம் முடியட்டு. முதலாவது நன்றாக கவனிங்க. கர்த்தருக்கு நாம செலுத்துகிறது 9 மணிக்கு வந்துடணும். ஆமென், அல்லேலூயா. சரி, ஆராதனை முடிஞ்சிடுச்சு, ஓடிடலாமா? திரும்ப கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது. ஆமென். ரெண்டுமே நமக்கு என்ன செய்யணும்? வேணும், கண்டிப்பாக வேணும். அப்போ நன்றாக கவனிங்க. அது எப்படி வந்தால் தான் கிடைக்கும்? முழு இருதயத்தோடு, வாஞ்சையோடு,
கர்த்தரை தேடி வரும்போது கர்த்தர் நமக்கு அதை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடு. முதலாவது சொன்ன கர்த்தரை நம்பு. ரெண்டாவது முழு இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்யுங்க? தேடுங்க. மூன்றாவது சங்கீதம் 119:12. 112 சங்கீதம் 119:112. உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். போதும், நன்றாய் கவனிங்கள். மூன்றாவது வேத வசனத்தின்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. வேத வசனத்தின்படி செய்ய கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுது. இப்போ இன்றைக்கி அரசாங்கம் ஒரு காரியம் போட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் மாதம் 1000 ரூபான்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. தெரியுமா தெரியாதா? ஆமாம், தெரியும். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு சில நிபந்தனைகள் வைத்திருக்கிறாங்க. என்ன நிபந்தனைகள் வைத்திருக்கிறாங்க? அரசாங்க வேலைகளில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யாது? 1000 ரூபா கிடையாது. 4 சக்கர வண்டி வைத்திருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? 1000 ரூபா கிடையாது. இத்தனை ஏக்கர் வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? கிடையாது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டும் அப்ளை பண்ணுற ஆட்களும் இருப்பாங்க. ஆமென். ஆனால் அதுக்கு ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க. இதுபடி நீங்கள் என்ன செய்யணும்? அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இருந்தால் என்ன செய்யுங்க? அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கு நம்ம போய் ஒரு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஒரு தகுதின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த கல்வி தகுதி, இந்த தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் உன் இருதயத்தின் காயங்களை ஆற்றணுமானா நான் உனக்கு ஒரு 3 சட்டத்தை தந்திருக்கிறேன். 3 சட்டம். என்ன சட்டம்? முதலாவது என்னது? முதலாவது நம்பு. கர்த்தரை என்ன செய்யி? நம்பணும். ரெண்டாவது முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? தேடணும். மூன்றாவது வசனத்தின்படி நடக்கணும். வசனத்தின்படி என்ன செய்யணுங்க? நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தின்படி கொஞ்சமாவது என்ன செய்வோம்? நடக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் காயங்களை மாற்றுவார். ஆமென்.